வெல்கம் டு டிப்ஸ் ஹவுஸ். இன்னைக்கு என்னோட கிச்சனோட ஓவர்வியூ பார்த்துக்கோங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன கிச்சன். அதில் நான் எப்படி ஆர்கனைஸ் பண்ணியிருக்கிறேன் அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு காமிச்சிருக்கிறேன். இது ஃபேபர் பிராண்டோடது. ஸ்டவ்வும் ஃபேபரோட தான் நாங்கள் வாங்கியிருக்கிறோம். இது ஃபுல்லாக மேலே உள்ள கார்னர் இவ்வளோதான். கொஞ்சம் சைடில் உள்ளது. ஸோ இது வந்து ஆயில் புல்லிங் ரேக். இதெல்லாம் கீழே. ஸோ இது வந்து பின்னால் ஒரு போர்ஷன் இருக்குது, சின்ன போர்ஷன். அது நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் காமிக்கிறேன். என்னோடய கிரைண்டர் பின்னால் தான் வச்சுருக்கிறேன். அங்கே வந்து இன்னொரு சிங்க் இருக்குது, அங்கே தான் பாத்திரம்லாம் கழுவுறோம். இது வந்து இன்னொரு சைடு, அதுக்கு ஆப்போசிட் சைடில் ரொம்ப சின்ன கிச்சனுங்கிறதுனால ஆப்போசிட் சைடில் நாங்கள் இது இன்டீரியர் பண்ணும்போதே உங்கள்கிட்ட சொல்லி மாடிஃபை பண்ணி ஒரு சின்னதாக எஃபிஷியண்ட்டாக பண்ணுற மாதிரி இந்த மாதிரி ஓப்பன் ஷெல்ஃப் கொஞ்சம் மேலேயும் கீழே சின்னதாக ஒரு ட்ராயரும் ஒரு க்ளோஸ்ட் இதுவும் வச்சுருக்கணும். அப்புறம் ஒரு ஃப்ரிட்ஜ். இதுதான் எங்களோட கிச்சன், சின்ன கிச்சன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என்னோட ஆயில் டிஸ்பென்சர்லாம் இந்த பக்கம் வச்சுருக்கிறேன். ஸோ அப்படி இந்த பக்கம் திரும்பினீங்கன்னா உங்களுக்கு ஆப்போசிட்டில் ஸ்டவ் இருக்கும். அப்போ ஆயில் இங்கேருந்து இந்த சைடு எடுத்துகிட்டு நீங்கள் இந்த பக்கம் குக் பண்ணுறதுக்கு ஈஸியாக உங்களுக்கு வசதியாக இருக்கும். ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஓவன் செக்ஷன்லேருந்து வரேன். இது வேர்ல்பூல் ஓவன். இது வந்து ஸ்பீக்கர், போஸ் ஸ்பீக்கர். எப்பயுமே என்னோடய ஃபேவரட் ஸ்பீக்கர். இதில் பாட்டு கேட்டுகிட்டே இது பண்ணுறது ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா கிளாஸ்வேர்ஸ் எல்லாம் வச்சுருப்பேன். அதுக்குள்ளே மேலே இன்னொரு ஷெல்ஃப் இருக்குது. மொத்தம் 2 ஷெல்ஃப் உள்ளது இது. இந்த ஷெல்ஃபில் பார்த்தீங்கன்னா உள்ள இண்டக்ஷன் ஸ்டவ்வு, அப்புறம் என்னோட பழைய கட்டர், அப்புறம் புது பாக்ஸஸ், சப்பாத்தி நீடர், இந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் அதில் வச்சுருக்கேன். செகண்ட் ரேக்கில் பார்த்தீங்கன்னா என்னோடய ஓவனுக்கு என்னெல்லாம் யூஸ் பண்ணுவேன் ரீஹீட் பண்ணுறதுக்காக, இதெல்லாம் ரீஹீட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணி வைக்குவேன். அப்புறம் ஃப்ரிட்ஜை ஸ்டோர் பண்ணுறதுக்கு இந்த கிளாஸ்வேர்ஸ், இதெல்லாம் ஐபிஓ பிராண்ட். அது ட்ரியோ. இது வந்து ஹோம்வேரில் வாங்கின மெலமைன் செட்டில் இது வந்து தனித்தனியாக வாங்கினது. இது மெலமைன். இதெல்லாம் கிளாஸ் ரீஹீட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதெல்லாம் இதில் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஃபுல்லாக கிளாஸ் ஐட்டம்ஸ் தான் இதில் எல்லாமே இருக்கும். இது ஓவன். அதுக்கு கீழே இது வந்து இடுக்கி ஓவனுக்கு யூஸ் பண்ணுறது. இது அவ்வளோவா எஃபிஷியண்ட்டாக இல்லை, ரொம்ப லூஸாக இருக்கும். பட் இது பார்த்தீங்கன்னா கிளப் ஃபேக்ட்ரியில் வாங்கினேன். இது நல்லா பிடிக்கும், நல்லா டைட்டாக பிடிச்சிக்கும். ஒரு கிளாஸ் எப்படி எடுக்கிறோன்னா நல்லா டைட்டாக ஹோல்ட் பண்ணிக்கும். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த இடுக்கி ஓவனுக்கு எஸ்பெஷலி. அப்புறம் கீழே உள்ள ரேக், இது வந்து ஸ்நாக் கபோர்ட். இந்த ஸ்நாக் கபோர்டில் ஃபுல்லு ஸ்நாக்ஸ் எல்லாம் வச்சுருப்போம். இதில் அதிரசம் இருக்குது, இதில் நட்ஸ், டேட்ஸ், அந்த மாதிரி ஐட்டம்ஸ். இதில் மற்ற ஸ்நாக்ஸ் எல்லாம் இருக்கும். இதுலேயே அப்படி தான். இதில் ஒரு 2 பாக்ஸ் பிஸ்கெட்ஸ், இதில் ஒரு 2 பாக்ஸ் உள்ள மாதிரி ஓப்பன் பண்ண பிஸ்கெட்ஸ்லாம் எல்லாம் வச்சுருப்பேன். இதுலேயே அதே மாதிரி தான். தேவையான முறுக்கு அதெல்லாம் இந்த டப்பாவில் போட்டு வச்சுருவோம். இதெல்லாமே ஸ்நாக். பசங்க தேவைப்படுற நேரத்தில் எடுத்து சாப்பிட்டுப்பாங்க. கீழே பார்த்தீங்கன்னா ரைஸ் கண்டெய்னர். இது ஒரு பிக், இது வந்து ஒரு 20 kg பிடிக்கும் உங்களுக்கு. பாருங்கள், இதில் ரைஸ். இதில் எப்பவுமே நான் தனியாக கொஞ்சம் எடுத்து வச்சுக்குவேன் தேவையான ரைஸ். இதில் ஒரு கல்லுப்பு போட்டு ஒரு முடிச்சு போட்டு இதுக்குள்ளே போட்டோன்னா பூச்சி புழுவெல்லாம் வராது. நான் பெங்களூரில் இருக்கிறதுனால சீக்கிரமாக புழு வந்துடும். ஸோ அதனால் இந்த மாதிரி கண்டெய்னர் அதனாலே நான் வாங்கி அதில் டைட்டாக க்ளோஸ் பண்ணி இந்த கண்டெய்னர் இந்த மாதிரி ரெக்டாங்குலர் ஷேப்னால நிறைய அரிசி பிடிக்கும், உங்களுக்கு வைக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். இதில் வந்து சீரக சம்பா, இதுக்குள்ளே சீரக சம்பா ரைஸ் வச்சுருக்கேன். ஸோ டிமார்ட்டில் பர்ச்சேஸ் பண்ணோன்னா எல்லா ஐட்டம்ஸையும் ஒரு பிக் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணுவேன். இதில் சிறுபருப்பு வச்சுருக்கிறேன். இதில் என்னோட மற்ற பொடிகள், அதாவது மூலிகை பொடி, அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் அதில் வச்சுருப்பேன். இதுதான் இந்த ரேக்கில் உள்ளது.
நெக்ஸ்ட்டு இப்போது இது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு சூப்பர் ஜக் டிமார்ட்டில் தான் வாங்கினேன். இந்த ஜக்கு வந்து பசங்க தண்ணி வேணும்னா அவங்களே குடிச்சுப்பாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது ஒரு ஜக், வாட்டர் ஜக். இது டிமார்ட்டில் வாங்கினது. பசங்களுக்கு தண்ணி வேணும்னா இதில் வந்து பிடிச்சிப்பாங்க. இங்கே வந்து டம்ளர், இது வந்து ஒரு மக், டம்ளர் ஸ்டாண்ட். இது வந்து காஃபி டீ போடுற மாதிரி மக்ஸ் எல்லாம் இதில் போட்டிருப்பேன். நெக்ஸ்ட்டு இது ஒரு ஓப்பன் கபோர்ட். இது வந்து சுகர் டீனா இதில் வந்து நான் எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா சுக்கு காஃபி, அப்புறம் பிளாக் டீ, இதில் வந்து பனங்கற்கண்டு இல்லைன்னா நாட்டு சக்கரை போட்டு வச்சுப்பேன். இது வந்து இந்த ரெண்டுலேயும் வந்து நான்வெஜ் ஸ்பைசஸ் போட்டிருப்பேன். இதில் பெருஞ்சீரகம், கிராம்பு, அன்னாசிப்பூ, பட்டை, ஏலக்காய். அதுலேயும் இதில் ஜாதி பத்திரி, ஊரில் உள்ள பட்டை, நம்ம தமிழ்நாட்டில் உள்ள பட்டை. ஸோ இதெல்லாம் இதில் ஸ்டோர் பண்ணிப்பேன். ஸோ நான்வெஜ் சமைக்கிறேன், இது ரெண்டும் எடுத்துகிட்டு பண்ணிட்டா ஈஸியாக முடிஞ்சிடும். இதில் பார்த்தீங்கன்னா 3 ரேக் உள்ளது. ஏலக்காய் பொடி, இட்லி பொடி, இதில் எள்ளு பொடி, இதெல்லாம் இதில் வச்சுருக்கேன். தேவைப்பட்ட நேரம் இது பார்த்தோன்னே எடுத்து சாப்பிட்றதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும். இதை அப்படியே இப்படிங்க வச்சிடலாம். பார்த்தோன்னே உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் எடுக்கிறதுக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது என்னோட ஸ்பைஸ் ரேக்ஸ். அதாவது என்ன குழம்பு என்ன பண்ணாலும் இந்த ஐட்டம்ஸ்லேருந்து அப்படியே எடுத்துகிட்டு குக் பண்ணிவிட்டு அப்படியே டேரெக்டாக இங்கே வச்சிடலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கீழே உள்ள ரேக். இதில் 2 நம்ம நார்மல் குழம்புக்கு போடுற ஸ்பைசஸ்லாம் இதில் வச்சுருப்பேன். இந்த மாதிரி ஒரு ரேக் வச்சுட்டு இதுக்கு மேலே குழம்புக்கு என்னெல்லாம் தேவையோ அதெல்லாமே இதில் வச்சுருப்பேன். அப்போ தான் ஈஸியாக குழம்பு பண்ணிவிட்டு இது பக்கம் அப்படியே ஈஸியாக நான் அனுப்பிச்சிடுவேன். இதில் ஃபஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா கடுகு, உளுந்து, வெந்தயம். இதில் மிளகு, சீரகம், மற்ற மிக்ஸ்டு அந்த ஸ்பைசஸ் இதில் வச்சுருவேன். இப்படி எடுத்துகிட்டு யூஸ் பண்ணிவிட்டு டக்குன்னு இங்கேயே வச்சுடுவேன். உங்களுக்கு ரொம்ப நீட்டாகிடும். ஒவ்வொரு வாட்டி ஓப்பன் பண்ணிட்டு இருக்க வேணாம். இது புளி. பாருங்கள், புளி இப்போ சாம்பாருக்கு புளி குழம்புக்கு தானே எடுத்துகிட்டு ஊற போட்டு அப்படியே வச்சுருவேன். இது உப்பு நமக்கு அடிக்கடி தேவைப்படும். மஞ்சள் பொடி அப்படிதான் பருப்பு வைக்கிறதுக்கு, குழம்புக்கு எல்லாத்துக்குமே தேவைப்படும். இதெல்லாம் வெளியில் வச்சுருக்கிறேன். ஒரு சின்ன கண்டெய்னரில் சுகர் டிஸ்பென்சர். இது ஆலிவ் ஆயில். இது வந்து ஏதாச்சும் இடிக்கணும் அப்படின்னா இது மட்டும் வச்சுருக்கேன். இதோட உரல் வந்து உள்ளே வச்சுருக்கிறேன். ஸோ இந்த போர்ஷன் தான் என்னோட கிச்சன் கவுண்டர் டாப்பில் வச்சுருக்குறது. ஸோ இந்த இதில் பார்த்தீங்கன்னா மேலே ஃபர்ஸ்ட் கபோர்டு ஓப்பன் பண்ணலாம். இதில் மேலே உள்ள இந்த குட்டி பாக்ஸஸ்லாம் பஜ்ஜி போண்டா மிக்ஸு, அதில் வேப்பெண்ணெய் இருக்குது, இதில் முருங்கை இலை பவுடர், இதில் மஞ்சள், இது ஒரு லைம் ஜூஸர், இதில் பார்த்தீங்கன்னா எள்ளு இல்லை வெந்தயம் வச்சுருக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா பச்சரிசி மாவு, இதில் பீடியாஷுர் அந்த மாதிரிலாம் இருக்கும். இதில் வந்து கார்ன்ஃப்ளவர், கடலை மாவு, இதில் சிறுபருப்பு. இதில் எப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாருங்கள் ஸ்லீக் கண்டெய்னர். இப்படி ஓப்பன் பண்ணிவிட்டு இப்படி உங்களுக்கு போடுறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். இது மாதிரி நான் 3 கண்டெய்னர் வச்சுருக்கேன். இது மாதிரி ரெக்டாங்குலராக வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஸ்பேஸ் சேவிங்காக நல்லாயிருக்கும். ஆர்கனைஸ் பண்ணி நீட்டாகவும் இருக்கும், பார்க்குறதுக்கு அழகாகவும் இருக்கும். உங்களுக்கு எஃபெக்டிவாக யூஸ் பண்ணிக்க செஞ்சுக்கலாம். அப்புறம் நெக்ஸ்ட் கபோர்டில் இது ரவை, இது வந்து புரோக்கன் மீட் வச்சுருக்கேன். இதில் வந்து பச்சரிசி, இது வந்து பிரிஞ்சி இலை. பின்னால் பார்த்தீங்கன்னா எக் பாய்லர். அது ஒரு இப்போ நிறைய எக் பாயில் பண்ணணும்னா அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஆரஞ்ச் ஜூஸர். அப்புறம் இது 2 ஒரு ஏர்டைட் பாட்டில் பாக்ஸ். ஏதாச்சும் முக்கியமான ஏதாவது பொடி இருந்துச்சுன்னா அதில் போட்டுப்பேன். இது வந்து வெஜிடபிள் கட்டர். இது வந்து ப்ரெஸ்டீஜ் வெஜிடபிள் கட்டர். இது வந்து மெஷரிங் பாக்ஸஸ், மெஷரிங் பாக்ஸ், ஃபனல் இருக்குது, கப்பு இதெல்லாம் இருக்குது. இதில் மைதா மாவு வச்சுருக்கேன். இதில் வந்து கசகசா, ஜாதி பத்திரி, இது சில்லு கருப்பட்டி, இது கொத்தமல்லி, இது பட்டை, இது வந்து அலுமினியம் பால். இந்த ப்ரெஸ்டீஜ் கட்டர் பார்த்தீங்கன்னா எனக்கு 3-4 இயர்ஸாக இது யூஸாக இருக்குது. இந்த கட்டர்
இது வரைக்கும் எதுவுமே ஆகலை. ஆனியன்லாம் ரொம்ப குட்டி குட்டியாக சூப்பராக சாப் பண்ணிடும். இந்த பிளேட்லாம் அவ்வளோ ஷார்ப்பாக இருக்குது. ஆனியன், கேரட்டு, கோஸ் இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் ரொம்ப சீக்கிரமாக கட் பண்ணிடும். ஃபாஸ்ட்டாக வேலை முடியணும்னா இந்த கட்டர் எடுத்துப்பேன். ஈஸியாக ஜாப் முடிஞ்சிடும். இதுதான் இந்த கபோர்டில் வச்சுருக்கிறேன். நெக்ஸ்ட் இந்த ஸ்டவ் பக்கத்தில் ஒரு இடுக்கி. இந்த இடுக்கி இந்த பக்கம் போட்டேன்னா தேடிட்டு இருப்பேன் எப்பயுமே. ஸோ அதனால் இங்கே ஒரு ஹூக் போட்டு இங்கே ஒரு இடுக்கி வச்சுட்டேன். தேவைப்படுற நேரம் அங்கேருந்து எடுத்துகிட்டு சுடு பதத்தை எடுக்கணும்னா அதை எடுத்துப்பேன். இதுதான் எங்களுடைய ஃபேபர் எக்ஸாஸ்டிங் பேன். நெக்ஸ்ட் இந்த பக்கம் ரைட் சைடில், ஸ்டவ்வுக்கு ரைட் சைடில் இங்கே ஒரு ஹோல் இருக்கும். எங்களுக்கு சிலிண்டர் வந்து அவுட் சைடில் ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ உள்ளே வைக்க முடியாது, வெளியில் வச்சுருக்கிறதுனால இங்கே ஒரு நாப் இருக்கும். தேவைப்படுற நேரம் ஆன் பண்ணிக்கலாம். இது ஃபுல்லாக ஸ்பூன் ஸ்டாண்ட். இப்போ நமக்கு தோசை அடிக்கடி போடுறதுனால தோசை தடவுறது இங்கே வச்சுருப்பேன் ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில். அப்புறம் சப்பாத்தி போட்டோன்னா அது ஒரு இடுக்கி, அப்பளம் எடுத்தோன்னா இது, அது மாதிரி பொரிக்கிறதுக்கு இந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டில் போட்டுக்குவேன். தோசை மாவு ஊற்றுறது, அப்புறம் குழம்பு கரண்டி, அப்புறம் குட்டி சட்னிக்குள்ள கரண்டி, அப்புறம் ரைஸ் எடுக்கிறது, குழம்பு கறி இந்த மாதிரி எடுக்கிறதுக்கெலாம் வச்சுருப்பேன். அப்புறம் இதெல்லாம் இது ஃபில்டர். இதை வந்து நம்ம ஏதாச்சும் மிக்ஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி நம்ம ஈஸியாக எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே உள்ளது நான் காமிக்கிறேன் பாருங்கள். இதில் வந்து செம்பு தண்ணி குடிக்கிறதுக்கு. இதெல்லாம் சில்வர் டம்ளர்ஸ், டிஃபன் பாக்ஸ், ஒரு நெய் அது இருக்குது. அவ்வளோதான், ரொம்ப சின்னது இங்கே தான் வச்சுருக்கிறேன். ஒரு டீ ஃபில்டர், காஃபி ஃபில்டர், அப்புறம் வெயிட் போடுற பாக்ஸ், குட்டி குட்டி பழைய வெயிட் இதெல்லாம். இது ஒரு சின்ன பாட்டு மாதிரி உள்ளது. அப்புறம் மேலே முறுக்கு புளிகிறது. இவ்வளோதான், இந்த இதில் இவ்வளோதான் வச்சுருக்கிறேன். அடுத்து நெக்ஸ்ட் பாக்ஸ். இது ஓப்பன் பண்ணியாச்சு. இல்லை வாட்டர் பாட்டில்ஸ் நம்ம யூஸ் இல்லாததெல்லாம், அடிக்கடி யூஸ் பண்ணாததெல்லாம் இதில் தூக்கி வச்சுடுவேன். எல்லாம் வாட்டர் பாட்டில் இந்த பக்கம் வச்சிட்டோம்னா நமக்கு நீட்டாக இருக்கும். தேவைப்படுற நேரம் எடுத்து ஃபில் பண்ணிக்கலாம். கீழே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காயம் வாங்கியிருந்தோன்னா அதை இங்கே இந்த பக்கம் ஸ்டோர் பண்ணிக்கிறது. அப்புறம் பென்சில் இந்த மாதிரி ஏதாச்சும் ஓப்பன் பண்ணோன்னா அதை க்ளோஸ் பண்ணக்கூடிய இந்த இது வச்சுருக்கிறேன். இது ஒரு மிக்சர். அப்புறம் இது ஒரு மில்க் கேன் பெருசு. இது கஜாஃபா பிளெண்டர். இதில் பழைய அந்த வெஜ்போண்டா மிக்ஸ், இதில் கரிஞ்சீரகம், இதில் மஞ்சள் பொடி, இதில் கொஞ்சம் திப்பிலி அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் இதில் இருக்குது. இது வந்து நல்ல பிளெண்டர், டிமார்ட்டில் வாங்கினது, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதெல்லாம் இந்த ரெண்டுலேயும் அடக்கி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஓப்பன் ஷெல்ஃபில் மேலே பார்த்தீங்கன்னா அதில் கார்ன்ஃப்ளெக்ஸ் பசங்க அடிக்கடி இருக்கிறதுக்காக அங்கே வச்சுருக்கிறேன். இது வந்து ஒரு க்ளோஸ்ட் பாக்ஸ் கிரேட்டர். நம்ம அப்படியே கிரேட் பண்ணி அப்படியே உள்ளே வைக்கனாலும் உள்ளே வச்சுட்டு நம்ம நாளைக்கு கூட பண்ணிக்கலாம். அந்த மாதிரி அது வந்து ஸ்நாக்ஸ் பாக்ஸ் வித் ஜூஸ் குடிச்சிக்கலாம், அந்த ரெட் வித் ப்ளூ. இதில் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஜார்ஸ். இது மீடியம் ஜார், இது பெருசு, இது சின்னது. இது வந்து பிரீத்தி மிக்ஸியோடது. இது அந்த காஜாஃபாவோட பிளெண்டரோடது ரெண்டு. இது ஸ்பைஸ் பவுடர், ரொம்ப ஃபாஸ்ட்டாக சூப்பராக இருந்துச்சு. இதெல்லாம் ஓப்பனாக வச்சுட்டேன். ஸோ மிக்ஸி இங்கே இருக்கிறதுனால இது பிரீத்தி மிக்ஸி. ஸோ இந்த பக்கம் எடுத்துகிட்டு இப்படியே டக்குன்னு வச்சுக்கலாம். வச்சுட்டு இந்த பக்கம் கழுவிக்கலாம், சிங்க் இருக்கிறதுனால. இது வந்து ஹேவல்ஸ் வாட்டர் பியூரிஃபையர், புதுசு வாங்கியிருக்கலாம். இந்த சைடில் பார்த்தீங்கன்னா இது ஒரு ஷாப்பிங் போர்ட், பிளாஸ்டிக் கிளப் ஃபேக்ட்ரியில் தான் வாங்கினேன். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதெல்லாம் உடன் ஸ்பூன்ஸ். இது பேம்பூவில் உள்ளது. மோஸ்ட்லி எல்லாத்துக்கும் உடன் ஸ்பூன்ஸ் நான் கிண்டுறதுக்கெலாம் யூஸ் பண்ணுவேன். உங்களுக்கு ஹாட் ஆகாது, அதனால் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் இது தனியாக ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுப்பேன். இதெல்லாம் குட்டி குட்டி ஸ்பூன்ஸ். இதெல்லாம் நைஃப் ஸ்டாண்டு தனியாக வச்சுருப்பேன். சிசர், நைஃப். அப்புறம் இது வந்து நம்ம தேங்காய் எடுக்கிறது, திருவி, இதெல்லாம். இந்த நைஃப் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கார்டினி, இந்த கார்டினி ப்ராடக்ட் வந்து இப்போ ஒரு 2-3 இயர்ஸாக யூஸ் பண்ணுறேன். ரொம்ப நல்ல ப்ராடக்ட். நான் ஷார்ப்பே பண்ணல அப்படின்னா பார்த்துக்கோங்க எப்படி இருக்குன்னு. இதுவும் பிஜிஎன் பிராண்ட். இது ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும், இதை நீங்கள் பார்த்து யூஸ் பண்ணணும்.
இது ரெண்டுமே நல்ல பிராண்ட். எஸ்பெஷலி இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். காட்டினி அமேசானில் இந்த இது கிடைக்கும். இந்த நைஃப் 3 செட் வரும். ஒன்று மீடியம், ஒரு ஸ்மால். இது நைஃப் ஸ்டாண்டு. இது வாட்டர் பியூரிஃபையர் பிரீத்தி. ஸோ தண்ணியை ஓப்பன் பண்ணணும், இந்த மாதிரி ஓப்பன் பண்ணணும். இது புதுசு. ஸோ இது வந்து இது வாட்டர் பியூரிஃபையர் வைக்கிறதுக்காக தான் இந்த ஷெல்ஃப் வச்சுருந்தோம். பட் இது உள்ளே வைக்க முடியல. இது வைக்க முடியாது அப்படிங்கிறதுனால இதை நான் பிளேட் ட்ராக்காக மாற்றிட்டேன். இது யூஸ் இல்லாமல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிளேட் ஸ்டாண்டு. இது வந்து ஹோம் சென்டரில் வாங்கினது. பிளேட்ஸ் எல்லாம் நிறைய வைக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இங்கே கீழே உங்களுக்கு வந்து ட்ரையர் மாதிரி இருக்கும். தண்ணி வடிஞ்சால் கூட அதில் வடிஞ்சிக்கும். அந்த மாதிரி பிளேட்ஸ் ரேக்காக நான் மாற்றிட்டேன். ஸோ இது வந்து சிங்க்கில் தேவையான ஐட்டம்ஸ் எல்லாம் நல்லா வச்சுக்கணும். டிஷ் வாஷர் லிக்விடு, அது அப்புறம் டஸ்ட்பின். இங்கே ஒரு குட்டி டஸ்ட்பின் வச்சுருப்பேன், அதை யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இது பாத்திரம் கழுவி இங்கே சின்ன பாத்திரத்தில் கழுவி இந்த இதில் போட்டு ட்ரை பண்ணி வச்சுக்குவேன். கிளாஸ் வேர்ஸ் எல்லாம். இது அதர் சைட் ஆஃப் த கிச்சன், ஆப்போசிட் சைடு. ஸோ இதுதான். இப்போ நம்ம ஆயில் எண்ணெய் கண்டெய்னர் எண்ணெய்லாம் வச்சுக்கிறேன் பாருங்கள். இது ரெண்டுலேயும் கடலை எண்ணெய், இது ரெண்டுலேயும் கடலை எண்ணெய், இது ரெண்டுலேயும் நல்லெண்ணெய், இது ரெண்டுலேயும் கடலை எண்ணெய் வச்சுருக்கேன். இதில் வினிகர் ஊற்றலான்னு வச்சுருக்கிறேன். ஸோ அது இல்லை, காலி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் இதில் வந்து கடலைப்பருப்பு, இதில் வந்து உளுந்து, இதில் வந்து காம்ப்ளான் இல்லை பூஸ்ட் அந்த மாதிரி ஐட்டம்ஸ் இதில் இருக்குது. இது கேண்டில் ஹோல்டர், இல்லை கருஞ்சீரகம், குட்டி பாட்டில்ஸில் இது கடல் பாசி, சுக்கு பொடி, காயப்பொடி, வெந்தயப்பொடி, சுக்கு, சோடா உப்பு, சீரகப்பொடி, மல்லிப்பொடி, அப்புறமா மசாலா, கரம் மசாலா. இது நம்ம நார்மலாக ஏலக்காய், பட்டை, கிராம்பு போட்டு அரைச்சி வச்ச அந்த பவுடர். அது கொஞ்சம் வத்தல் பொடி. இந்த ஐட்டம்ஸ் எல்லாம் இதில் வச்சுருக்குறோம். தேவையானதெல்லாம் குட்டி குட்டி பாட்டில். அப்புறம் இதில் சுகர் அண்ட் இதில் வந்து தேயிலை. டீ கெடுக்கணும்னா இது ரெண்டுலேயும் அப்படி எடுத்துப்பேன். அப்புறம் இன்னொன்று உங்களுக்கு சொல்ல மறந்துட்டேன். இது வந்து வத்தல் பொடி, மல்லிப்பொடி. டக்குன்னு எடுத்துகிட்டு உங்களுக்கு மல்லிப்பொடி வந்து ஊர்லேருந்து அரைச்சி கொண்டு வந்தது. இந்த மல்லிப்பொடி. இதில் பார்த்தீங்கன்னா தோரம் பருப்பு, பிரியாணி, ரைஸ் அதெல்லாம் வச்சுருப்பேன். இல்லை கடலை, அதாவது கொண்டைக்கடலை, பாசிப்பயிறு, சீரகம், மிளகு, இதில் தட்டைப்பயிறு, அப்புறம் இதில் தோரம் பருப்பு, பெருஞ்சீரகம், ரவை. இல்லை அதில் யூஸ் இல்லாத குக்கர்ஸ் அந்த மாதிரி பழைய பாத்திரங்கள்லாம் அதில் வச்சுருவேன். இதில் செகண்ட் ரேக்கில் வத்தல், கிளாஸஸ் நம்ம குடிக்கிறதுக்கு அதெல்லாம் யூஸ் பண்ணிக்குவோம். இதான் இதோடது. இதில் பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெய், நெய், இதில் வந்து ஹனி, இது வந்து சாதம் வளர்க்குறதுக்கு உள்ள இது. இது ஆயில் டிஸ்பென்சர். இது 2 காஃபி பவுடர், சப்பாத்தி மாவு வச்சுப்பேன். இது என்னோடய ஃப்ளாஸ்க். இது வந்து ஒரு புஷ்டர் ட்ராயர். இதில் நம்ம தேவை அடிக்கடி யூஸ் இல்லாத கிரேட்டர் அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் இதில் வச்சுப்பேன். இதுவும் அதே மாதிரி தான். தேவையில்லாமல் இந்த ஆப்பிள் கட்டை எப்பயாச்சும் தான் எடுப்போம். ஸோ மெஷரிங் ஸ்பூன் இதெல்லாம் இந்த சைடில் வச்சுப்பேன். கீழே பார்த்தீங்கன்னா இதில் வந்து இரும்பு கடாய், அப்புறம் குக்கர், 3 குக்கர் வச்சுருக்கிறேன். அப்புறம் உப்பு, சால்ட், கல் உப்பு, அந்த உப்பெல்லாம் இதில் ஸ்டோர் பண்ணிப்பேன். நிறைய வாங்கி வச்சுருந்தேன். நெக்ஸ்ட் ரேக்கில் இந்த மாதிரி ஓப்பனான பழைய மசாலா ப்ராடக்ட் எல்லாமே இந்த இதில் ஒரு பேஸ்கெட்டில் வச்சுருவேன். இதில் அவல் இருக்குது, இதில் கருப்பட்டி, இந்த மாதிரி ஐட்டம்ஸ் வாங்கின கடையிலேருந்து வாங்கின ஐட்டம்ஸ் எல்லாம் இந்த மாதிரி ஷெல்ஃபில் ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன். இந்த சைடு அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த பக்கம் கீழே பார்த்தீங்கன்னா இட்லி ரைஸ் 3 கண்டெய்னர் இருக்கும். இட்லி ரைஸ், இது இட்லி ரைஸ், நார்மல் ரைஸ், இது நம்ம சாப்பாடு ரைஸ், இல்லை சப்பாத்தி மாவு. இதில் வந்து பிரெட் டோஸ்டர், இது சாண்ட்விச் மேக்கர், இதெல்லாம் உளுந்து. இப்போ அரிசி ஊற போடணும்னா இட்லி ரைஸு இதை திறந்துட்டு இதே ஊற போட்டோன்னா எனக்கு ஒரு வேலை முடிஞ்ச மாதிரி. உள்ள அந்த டின் ஃப்ரீயாக இருக்குது.
ஹேண்ட் பிளெண்டர் எல்லாம் இதில் வச்சுக்குவோம். இதில் பார்த்தீங்கன்னா சில்வர், நமக்கு டீ போடணும் இல்லை ஏதாச்சும் சர்விங் பவுல் மாதிரி யூஸ் பண்ணணும் அப்படின்னா சர்வ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி யூஸ் பண்ணிப்பேன். இது ஒரு ஃப்ளவர் டைப் பவுல், கிண்ணம் பவுல், இதெல்லாமே இதில் யூஸ் பண்ணிப்பேன். இதில் டீ காஃபி மில்க் சூப் இது பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இதில் என்னோட ஸ்பூன் ஸ்டாண்ட்ஸ், இது ஃபுல்லாகவே இது ஸ்பூன் ஸ்டாண்ட், இது குட்டி குட்டி ஸ்பூன், டீ ஃபில்டர், இது இந்த ஸ்பூன், இது இந்த கரண்டிகள், அப்புறம் இது எக் கட்டர், இது லெமன் ஸ்க்யூசர், இது ஃபோர்க், பிளாஸ்டிக் ஸ்பூன்ஸ், இது பிளெண்டரோடது, இது மற்ற இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். இதெல்லாமே ஆர்கனைஸ்டாக நீட்டாக அப்படி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் என்னோட டிஃபன் பாக்ஸஸ், பசங்க கொண்டு போகிற டிஃபன் பாக்ஸஸ் எல்லாமே இதில் நான் அப்படி நீட்டாக அரேஞ்ச் பண்ணி வச்சுருவேன். தேவையானது எடுத்துக்கிட்டு அது மாதிரி சர்விங், வேறு கிஃப்ட்ஸ் வந்தாங்கன்னா உப்பு வைக்கிறது இல்லை சால்ட் பிக்கல் அந்த மாதிரி வைக்கிறது இதில் யூஸ் பண்ணிப்பேன். நெக்ஸ்ட் இதில் கீழே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இது இட்லி குக்கர், இட்லி தட்டு, இது அரிக்கிறது, ஏதாச்சும் கழுவணும் அப்படின்னா இதெல்லாமே கடாய்ஸ் இதெல்லாம் இதில் வச்சுருக்கேன். இது பால் ஏதாவது வைக்கணும்னா இந்த மாதிரி குக்கர்ஸ்லாம் அதில் இருக்குது. இங்கே இதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஹாட் பாக்ஸ், இது ரொம்ப நல்லா யூஸ் ஆகுது, 3-5 இயர்ஸாக யூஸ் ஆகுது, ரொம்ப ஹாட் ரீட்டைன் ஆகுது. மில்டன் ப்ராடக்ட், இது எல்லாமே ஹாட் பாக்ஸஸ் வைக்கிற செக்ஷன். நெக்ஸ்ட் ஆயில் புல்லர், இதெல்லாமே யூஸ் பண்ண ஆயில்ஸ் எல்லாமே, பூரி போட்டது, பஜ்ஜி போட்டது, அப்பளம் பொரிச்சதுன்னு தனித்தனியாக வச்சுருப்பேன். இதில் நெய் இருக்குது, இதில் வந்து தேங்காய் எண்ணெய், ஜாம், கீ, இதில் சால்ட், கல்லுப்பு, ப்ரௌன் ரைஸ் இருக்குது. கீழே பார்த்தீங்கன்னா சொன்னேன் இல்லையா சிலிண்டர், ஸோ இதெல்லாமே கிளாஸ் லீடோடது. சப்பாத்தி வந்து நான் இதில் தான் போடுவேன். சப்பாத்தி உருட்டுற அந்த இதில் தான் நான் சப்பாத்தி போடுவேன். வெஜிடபிள் கட்டரை, வெஜிடபிள் சாப்பரை யூஸ் பண்ண மாட்டேன். இது ஒரு ஸ்டாண்ட் மாதிரி வச்சு இந்த பக்கம் உள்ள ஆர்கனைஸ்டாக வச்சுட்டேன். இதுலையும் அப்படி தான் ஒரு பிளேட் ஸ்டாண்ட்ஸ் எல்லாமே, பிளேட்ஸ், தட்டு அதெல்லாம் யூஸ் பண்ணுறதுக்காக இந்த பக்கம். நெக்ஸ்ட் இதெல்லாம் பார்ட்ஸ், மட் பார்ட்ஸு, ப்ளஸ் இந்த மாதிரி பாத்திரங்கள், யூஸாக இருக்கிற பாத்திரங்கள் எல்லாமே இந்த சைடில் வச்சுட்டேன், பெரிய பாத்திரங்கள் எல்லாம். நெக்ஸ்ட் இது வந்து சிங்கு கீழே உள்ளது ஆயில் கண்டெய்னர், அதாவது ஆயில், இது எல்லாமே ஆயில், கடலை எண்ணெய், நல்லெண்ணெய், இது அரிவாமெண்ணெய். இதில் பார்த்தீங்கன்னா வெங்காயம், வெள்ளைப்பூடு இந்த இதில் உள்ளதுக்கி வச்சுட்டேன் நீட்டாக இருக்கணுங்கிறதுக்காக. இது வந்து அது சொன்னாலே உரல், அது ஆயில் எல்லாமே ஸ்டாக் உள்ளதெல்லாம் இதில் வச்சுருவேன். ஸோ இதான் என்னோட ஓவரால் கிச்சன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் and please subscribe my channel.